நம்ம எல்லாரும் உலகத்திலேயே தொடர்ச்சியான நீளமான சுவரான சீன பெருஞ்சுவரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். சீன பெருஞ்சுவருக்கு அப்புறம் அடுத்த தொடர்ச்சியான நீளமான சுவர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்தியால தாங்க இருக்கு. ராஜஸ்தான்ல 13 மலைகளுக்கு நடுவுல கட்டியிருக்க இந்த சுவர் மேவர் ஆட்சி செஞ்ச ராணா கும்பாவால 15ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்றாங்க. உதய்பூர்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த சுவர் கும்பர்லா கோட்டையை சுத்தி இருக்குது. இந்த சுவர் 3600 அடி உயரமும் 38 கிலோமீட்டர் பெருசாவும் இருக்குதுன்னு, கடல் மட்டத்தில இருந்து 1100 மீட்டர் மேல இருக்கிற இந்த சுவர் கட்டுறதுக்கு 15 வருஷம் ஆகிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கும்பர்லா கோட்டைக்குள்ள 360 கோவில் இருக்குது. அதுல 300 ஜெயின் கோவிலும் 60 இந்து கோவில்களும் இருக்குது. இந்த கோட்டைக்கு மேல இருந்து பார்த்தா ஆரவல்லி மலை ரொம்ப அழகா தெரியும்னு ராணா கும்பா இந்த கோட்டையை சுத்தி இருக்கிற கிராமத்து மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு 50 கிலோ நெய்யையும் 100 கிலோ காட்டனை யூஸ் பண்ணி தினமும் நெய் விளக்கு ஏத்தி வைப்பாராம். இந்த நீளமான சுவர் வழியா இந்த கோட்டையை அடையணும்னா ஹாத்தி போல், அனுமன் போல், ராம் போல்னு 3 முக்கியமான கேட்டை தாண்டி தான் போகணும். அப்படி அந்த முக்கியமான கேட்டை கடந்து போகும்போது நடுவுல கூர்மையான திருப்பங்கள், நெரிசலான படிக்கட்டுகள் இருக்கு. இது அந்த கோட்டையை அடையணும்னு நினைக்கிற எதிரிகளோட வேகத்தை குறைக்கிறதுக்காகவே இப்படி வடிவமைச்சதா சொல்றாங்க. போற வழியில அங்கங்க சின்ன சின்ன கண் துளைகள் இருக்கு. அது எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு பாக்குறதுக்காகவே யூஸ் பண்ணிருக்காங்க. கடைசி கேட்டான ராம்போல்ல மட்டும் 8 குதிரைகள் போற அளவு பெருசா கட்டிருக்காங்க. ஏன்னா எதிரிகள் கோட்டையை நெருங்க விடாம தடுக்கிறதுக்கு இந்த இடத்துல நிறைய போர் வீரர்களையும் குதிரை படைகளையும் வைக்கிறதுக்காக இப்படி கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த கோட்டைக்குள்ளேயே 700 பீரங்கி பதுங்கு குழிகளும் வச்சிருக்காங்க. போர்க்காலத்துல இந்த கோட்டைக்குள்ளேயே மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சிருந்ததாவும் சொல்றாங்க. 500 வருஷத்துல இந்த கோட்டையை ஒரு தடவை தான் கைப்பற்றி இருக்காங்கன்னு, அதுவும் முகலாயர்கள் வறட்சியை பயன்படுத்தி தான் கைப்பற்றினாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் கோட்டைக்கு போற பனாரஸ் ஆற்றுல முகலாயர்கள் விஷம் கலந்ததுனாலதான் கைப்பற்ற முடிஞ்சதுன்னு, ஒரு சில நாட்களிலேயே ராஜஸ்தானியர்கள் அந்த கோட்டையை திருப்பி கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த கோட்டையை கட்டுறதுக்கு ராணா கும்பா நிறைய தடைகளை சந்திச்சதாவும், அதனால ஒரு முனிவர் கிட்ட ஆலோசனையும் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த முனிவர் இந்த சுவரையும் கோட்டையும் கட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் உயிர் பலி கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. யாரும் அவங்களோட உயிர் கொடுக்க முன்வராததுனால அந்த முனிவர் நானே ராஜாக்காக உயிர் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. உயிர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மத சடங்கு செஞ்ச இடத்துல கோட்டையோட நுழைவாயில கட்டி அதுக்கு அனுமன் போல்னு பேர் வைக்கணும்னு, தலை துண்டிக்கப்பட்டு என்னோட உடல் விழுற இடத்துல கோட்டையா கட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த நீளமான சுவரையும் கும்பர்லா கோட்டையும் பாக்குறதுக்கு அக்டோபர்ல இருந்து மார்ச் தான் கரெக்டான டைம்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.